ஒன்றும் இல்லை, கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது, குட். அப்போ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். அடுத்தது முன்ன வந்து கேன் யூ வெயிட் எ மொமெண்ட்னு கேட்டோம், இங்கே வந்து என்னது எக்ஸாம்பிள், குட் யூ வெயிட் எ மொமெண்ட். அடுத்தது மே. மே அப்படின்னு சொன்னால் நடக்கலாம், இன்னைக்கு வந்து மழை பொழியலாம், வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க, இட் மே ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே. இன்னைக்கு வேணால் என்ன பண்ணலாம், மழை பொழியக்கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது மே ஐ கோ டு த சினிமா. கொஷின், மே ஐ கோ